எல்லாருக்கும் வணக்கம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா திருச்சி ஏர்போர்ட் சைட்லேருந்து நான் மகிழ்ச்சியோடு என்ன தெரிவிக்க விரும்புகிறேன்னா, புதிய டெர்மினல் பில்டிங், இன்டெகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஒவ்வொரு விமானம் லேண்டிங், டேக் ஆஃப் எல்லாமே அந்த பேசஞ்சர் வர எல்லாருமே புதிய டெர்மினல் பில்டிங் வழியாக தான் பேசஞ்சரை நாங்கள் வர வைப்போம். இது நம்மளோட இந்த டெர்மினல் பில்டிங்கை பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 75,000 சதுர மீட்டர் அளவில் நாங்கள் கட்டியிருக்கோம். ஒவ்வொரு கெப்பாசிட்டி, ஏர்போர்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லும், அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 75,000 சதுர மீட்டரில் கட்டினதுனால 4.45 மில்லியன் பேசஞ்சர் பர் ஆனம், அப்படின்னா 44,50,000 பேசஞ்சரை ஒரு வருடத்திற்கு நாங்கள் உபயோகிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மணி நேரத்துக்கு பீக் அவர் பேசஞ்சர்னு சொல்லுவோம். ஒரு மணி நேரத்துக்கு 3,480 பேசஞ்சர் இந்த டெர்மினல் பில்டிங்கில் ஃபெசிலிட்டேட் செய்வோம். அதுக்கப்புறம் ஏரோபிரிட்ஜ் இருக்குது. எல்லா பேசஞ்சரோட ஃபெசிலிட்டேஷன் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அது எல்லாமும் நாங்கள் செய்து வச்சுருக்கோம் இந்த புது டெர்மினல் பில்டிங்கில். உங்களுக்கு எதாவது கேட்கணுன்னா கேளுங்க. ஆல்ரெடி ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நம்ம இனாகிரேட் பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணாங்க. அந்த இனாகிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து 92% ஜாப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அத்தாரிட்டியிலேருந்து. பட் இந்த மீதி உள்ள 8% கம்ப்ளீஷனுக்கு நியர்லி 8 months ஆயிருக்கு. இது எதனால சார்? ஏன்னா இவ்வளோ ரொம்ப நாள் டிலே ஆனது மாதிரி இருக்குது. இதோட காரணம் இல்லைங்க, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேன்னு சொல்லுவேன் நான். ஆமாம். இப்போ நம்ம இந்த பழைய டெர்மினல் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை என்ன மாற்ற போறீங்க? அதோட பர்பஸ் என்ன? இது பழைய டெர்மினல் பில்டிங் வந்துட்டு எங்கள் கார்பரேட் ஹெட் குவார்ட்டர் ஏஐயோட ஹெட் குவார்ட்டர் வந்துட்டு டெல்லி. இதுக்கு வந்து ஒரு கன்சல்டன்சி அவார்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹெட் குவார்ட்டர் பார்ப்பாங்க. புது டெர்மினல் பில்டிங்கில் விஐபி லான்ச் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது டெர்மினல் பில்டிங் எதோ கேளுங்க, எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். விஐபி லான்ச் இருக்குங்க. விஐபி லான்ச் கீழே இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் அந்த டெர்மினல் பில்டிங் உள்ளே போகும்போது லெஃப்ட் சைட்லேயே ஒவ்வொரு விஐபியும் டெர்மினல் பில்டிங் உள்ளே வர வேண்டிய பயணிகளோட என்ட்ரி வாயில் போகணும்னு அவசியம் இல்லை. இவங்க தனியாக ஒரு பாதை இருக்குது, தனியாக போயிட்டு விஐபி லான்ச், அந்த ஒரு விஐபி லான்ச்லேயே அரைவலுக்கு இருக்குது, டிபார்ச்சர் விஐபிஸ்க்கும் தனித்தனியாக வச்சுருக்கோம் 2 பகுதியில். ஸோ இருக்குங்க, விஐபி லான்ச் இருக்குது. இமிகிரேஷன் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 44 கவுண்டர்ஸ் எமிகிரேஷன் சொல்லுவோம் டிபார்ச்சருக்கும், 60 கவுண்டர்ஸ் அரைவல், இன்டர்நேஷ்னல் அரைவலுக்கும் உண்டுங்க. ஸோ இல்லை, அது ஸ்டாஃப் இமிகிரேஷன். நான் என்ன பாருங்க, உங்களுக்கு தெரியும் இமிகிரேஷன் வந்து பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது 8-9 கவுண்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி சைட்லேருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வச்சுருக்கோங்க. இப்போ திடீர்னு ஒரு புது விமானம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் இல்லையே, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லா கவுண்டர்ஸும் நாங்கள் இப்பயே செய்துட்டோம். ஸோ ஃப்ளைட்டுக்கு தகுந்த மாதிரி அது இமிகிரேஷன் பாருங்கள். இப்போ இருக்கிற ஃப்ளைட்டுக்கு இமிகிரேஷன் இது போதும். ஸோ அவங்க இப்போ ஃப்ளைட் அதிகமாக இமிகிரேஷன் நாங்களும் சொல்லுவோம், இமிகிரேஷன் அவங்க பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் அவங்க வந்து அதை அதிகப்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதுக்கு நான் ஒரு 8, 9, 10, 20 ஒரு சீஃப் இமிகிரேஷன் ஆஃபீஸர் 20 கவுண்ட் வரைக்கும் வைங்க சார் அப்படின்னாரு. நாங்கள் இந்த கியூ மேனேஜர் போடுறோம். ஸோ அதுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி சைட்லேருந்து நாங்கள் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சுருக்கோம் இந்த புது டெர்மினல் பில்டிங். இன்னும் கேட்டால் ஈவன் நம்ம செக்இன் கவுண்டர், நீங்கள் பேசஞ்சர் உள்ளே போன உடனே முதல்ல பேசஞ்சர் அவங்க எங்கே போவாங்கன்னா செக்இன் கவுண்டரில் போவாங்க. நாங்கள் வந்து இப்போ இருக்கிற செக்இன் கவுண்டர் நம்ம இப்போ இருக்கிற டெர்மினல் பில்டிங்கில் 16 செக்இன் கவுண்டர் மட்டும் தான் இருக்குது. ஆனால் நம்ம புது டெர்மினல் பில்டிங்கில் 26 டொமஸ்டிக்கில் மட்டும் போட்டிருக்கோம், 34 இன்டர்நேஷ்னல் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா ரெண்டும் சேர்த்து 60 கவுண்டர்ஸ், செக்இன் கவுண்டர்ஸ். ஸோ எந்த சூழ்நிலையும் பேசஞ்சர் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது இல்லாமல் செல்ஃப் செக்இன் கவுண்டர்ஸ், கஸ்ன்னு சொல்லுவோம், காமன் யூசர் செல்ஃப் செக் அப்படின்ட்டு
செல்ஃப் செக்இன் கவுண்டர் சொன்னாங்க. அது பேசஞ்சர் அவங்ககிட்ட செக்இன் பேகேஜ் இல்லைன்னு வச்சுக்கலாம், அவங்க நேராக போயிட்டு அந்த செல்ஃப் செக்இன் கவுண்டரில் போயிட்டு போர்டிங் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் நாங்கள் 12 போடுறோம், புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க போன உடனே செக்யூரிட்டி செக் இருக்கும். செக்யூரிட்டி செக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 2 எக்ஸ்ரே பேகேஜ் தான் இருக்குது, இன்டர்நேஷ்னல் டொமஸ்டில் ஒன்று. ஆனால் இப்போது இன்டர்நேஷ்னல் மட்டும் நாங்கள் 15 எக்ஸ்ரே பேகேஜ் போட்டு 4 டொமஸ்டிக்கில் போடுறோம். உங்களுக்கு தெரியும், நம்ம திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் நிறைய உண்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 15. ஸோ அப்படின்னா இப்போ பேசஞ்சர் வருவாங்க, அவங்க வந்து செக்யூரிட்டி எப்பவுமே இப்போ ஒரு ஏர்போர்ட்னா செக்யூரிட்டி செக்லையும் கூட்டம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்த கூட்டம் வந்து கன்ஜெஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ அந்த பிரச்சனையே நம்ம திருச்சி விமான நிலையத்தில் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போனவுடனே செக்யூரிட்டி ஹோல்டு போனவுடனே 10 ஏரோ பிரிட்ஜ், இப்போ 5 ஏரோ பிரிட்ஜ் நாங்கள் இப்போ போட்டுட்டோம், அது ஆப்ரேஷன் ஆகிடும். இன்னும் ஒரு 5, இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த மற்ற 5 ஏரோ பிரிட்ஜும் வந்துடும், ஃபுல் 10 சரியாயிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.